என்கேஜிங்காக இருந்துச்சு. லாரானோடது நம்ம சின்ன படம், நம்ம எல்லாருடையும் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அது நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நல்லா அவுட் வந்திருக்கு. ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு தனியாக ஒரு சாங் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் விஷுவலி ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பிஜிஎம் அதில் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த லவ் ரொமான்டிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் நெக்ஸ்ட் என்ன ஒரு சில இதெல்லாம் நிறைய லேக் வரும். இந்த படத்தில் லேக் அப்படின்னு சொல்ல எதுவுமே இல்லை. திலீப் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நான் எல்லாருமே ஹீரோவாக இருக்கட்டும், அவங்கவுங்கள பாட்டு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸாக இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு கரெக்டாக அந்த 5 மினிட்ஸ் வந்தாலும் அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். ஓவராலாக எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரொமான்டிக் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இருக்க லிரிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். ஆக்டிங் அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. யாரும் வந்து இட்ஸ் நாட் பேட், அவங்க வந்து நல்லா பண்ணலாம் அப்படி எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸாக ஓவரால் ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு மூவி தான். இதை வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படி எதுவும் இல்லை. ஃபேமிலியாக ஓவராலாக பார்க்குறது ரொம்ப நல்ல மூவி தான் இது. இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு க்ரைம் மூவியாக பார்த்ததுக்கு திலீப் நல்லா பண்ணியிருந்தாப்புல. முக்கியமாக வந்து போலீஸ்கார் நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன காமெடிஸ் கூட நல்லா இருந்துச்சு. சார் எனக்கு பைக் ஓட தெரியாது அந்த ஒரு காமெடி கூட நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு க்ரைம், அந்த க்ரைமை பற்றி பேஸ் பண்ணி ஓவராலாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்து ஒரு 4க்கு 5 கொடுக்கலாம். தேங்க்யூ. என்னால் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. லாரா இந்த மூவி இப்போ பார்க்க வந்தேன். ரியலி குட் மூவி. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அவங்கவுங்களோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேக் இல்லாமல் படம் நீட்டாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல மூவி. மூவி அமேசிங்காக இருக்குது. பிளாட், மியூசிக், த்ரில்லிங் எல்லாமே எனக்கு பிளாட் செம்மையாக இருக்குது. எல்லோரும் வந்து மூவி பார்த்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வர்த் த விசிட். எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக அவங்களே அவங்களோட டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக எதுவும் பண்ணல. நேச்சுரலாக எல்லாம் ரொம்ப மேக்கப் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் லைட்டிங்கில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைங்க, அப்படி எதுவும் இல்லை. ரொம்ப அமேசிங்காக இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியும். படம் என்ன படம் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த பிக் பாஸ் கடவுளே அஜித்தே இந்த பிக் பாஸ் வரிசைலாம் வச்சிருக்காங்க படம். அவங்களாம் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. நல்லா இருக்கு ப்ரோ ஓவராலாக படம். இது எந்த ஒரு லேக்லாம் எதுவுமே ஆகலை ப்ரோ. ஒரு மாதிரியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு வைப்பில் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆனால் ஃபேமிலியாக லைட்டாக கொஞ்சம் 18+ சீன்லாம் வருது ப்ரோ. பார்க்கலாம். அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் அந்த சீன்லாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் 18+ வருது. ஆனால் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக கொஞ்சம் பார்க்கலாம் வந்து ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்குது. ஸ்டார்டிங்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி அந்த லாஸ்ட் ஒரு சாங் வருது, அது நல்லா இருக்கு ப்ரோ. மூவி போதையில் இருந்தாலும் வந்துட்டு பெண்களை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆண்களால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். இந்த மூவி வந்து அதுக்கு ஒரு உதாரணம் தான். போலீஸ் கேரக்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்து முடிவும் நல்லபடியாக கொண்டு போனாங்க. ஒரு பொண்ணை சேவ் பண்ணால் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான உதாரணமும் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ நைஸ் மூவி. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். அந்த முஸ்லீம் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கும். அந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காரு திலீப் குமார். அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் லேக் இல்லை. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. நல்ல கதை. ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். அதான் சொன்னேன், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல மட்டும் லேக், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கும் நல்லா இருந்துச்சு, நடுவில் இருக்க சாங்கும் நல்லா இருந்துச்சு. சாங் வைஸாக நல்லா இருந்துச்சு. மற்றபடி படமாக ஓவராலாக பார்க்கலாம். நல்ல படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 விதமான கதைகளை வந்து காட்டியிருக்காங்க. அது எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது தான் விஷயமா இருக்குது. இதில் என்னன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு இதாக இருக்கும். பட் இதில் வந்து கண்டுபிடிக்கிறதுலேயே வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. எண்ட்லேயுமே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் த ஹோல் என்டையர் ட்ரீம். ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மியூசிக் சரி, ஒரு சாங்கில் வந்துட்டு அந்த சாங் வந்துட்டு ரொம்ப உள்ளே வாங்கி லைக் அந்த சாங்குள்ளார கதைகள் வர மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அந்த போலீஸ் கேரக்டர்லேருந்து எல்லா கேரக்டரும் என்னோடய ஃப்ரெண்ட் திலீப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க.
அந்த பெண்களுக்கான ஒரு விஷயங்கள் 3 பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். எல்லாரும் கண்டிப்பாக சாரி சாங்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ. சாங் வந்து ஒரு சாங்கில் வந்துட்டு ஸோ அந்த கதைகளே வந்துட்டு கதையும் சேர்ந்து வர மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கேஜாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க சம் பீப்புள்ஸ். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபுல் என்கேஜாக ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கும். மேபி நானுமே என்னோட அம்மா கூட வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட்.